உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாவே சிறப்பான ஒரு மாதம், நிறைய தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம். சிவனை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் சிவனை நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய நேரம், பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் எப்போவுமே வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், குருவுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் இந்த மார்கழி மாதம் சிறப்பு என்னன்னா, அந்த சூரியனை குரு பார்வையுடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதான் ஒரு சிறப்பு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்வையிட போறாரு. இது பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சமசப்தம பார்வை ஒன்று. ரெண்டாவது, சனி பகவான் மீன ராசியிலிருந்து சூரியனை பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான 10ஆம் பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பவுமே எல்லா காலகட்டத்திலும் வராது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத பலன்கள். இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு, 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா கேந்திர ஸ்தானத்துல கிரகம் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஒன்று அவங்களுடைய வேலை காப்பாத்திரும், அவங்களுடைய தொழில் காப்பாத்திரும், இல்லை அவங்களுடைய சொத்து அவங்கள காப்பாற்றும், இல்லை அம்மா காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், மனைவி காப்பாற்றுவாங்க, கணவர் காப்பாற்றுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கேந்திர ஸ்தானத்துல கிரகங்கள் இருக்கும்போது அமையும். இப்ப இந்த மீனராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த கேந்திர ஸ்தானத்துல ராசியாதிபதியே போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா, இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு சில மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். ஆபீஸ்ல ஒரே டார்ச்சரா இருக்குன்னா அந்த டார்ச்சர் குறையும், பிரச்சனைகள் தீரும். உங்களை யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்களாம் மாறி போயிடுவாங்க. நீங்க ஒரு விஷயத்தை செய்து சாதிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். வேலை மாறணும் முயற்சி பண்ணீங்க, ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் மாறினீங்க அப்படின்னா வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி, நிறைய மேலாசிரியர்கள்னா எத்தனை லட்சம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு நிலை தான் இருக்கு. ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கு. ஒன்று அம்மாவுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு, அப்பாவுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு, குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாராவதுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது, இல்லை பசங்களுக்கு ஏதாவது ஒரு படிப்புக்கு மாற்றி செலவு பண்ண வேண்டியிருக்க சூழ்நிலைகள் இருக்குன்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமைக்கு 12 to 1 நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் எஃப்டியோ, ஆர்டிஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ, எஸ்ஐபியோ, இல்லை 1 கிராம் நகையோ ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சார் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னா ஒரு உண்டியல் வாங்கிக்கோங்க. உண்டியலில் இந்த மாதம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 100 ரூபா உண்டியலை போட்டுக்கிட்டே வாங்க. முக்கியமாக அது 12 to 1 போட்டுட்டு வாங்க. அது உங்களுடைய வளர்ச்சி, அதாவது சேமிப்போட வளர்ச்சியை அதிகரிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நம்மளாலையும் பணத்தை சேர்க்க முடியும், நம்மளாலையும் சில விஷயங்கள் செய்ய முடியுங்கிற எண்ணங்கள் வரும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னா அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும், புதிய பட்டங்கள் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. நீங்க எந்த போஸ்டிங்களோ அதுல இருந்து ஒரு அடுத்த நிலைக்கு ஒரு போஸ்டிங் கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த யோகம் இருக்கு. வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம். 7.5 சனியாக இருந்தாலும் இதெல்லாம் செய்யலாம். என்னன்னா, நீங்க வாங்கும்போது ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்கன்னா தேவை இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்து வாங்க. சும்மா நானும் இன்வெஸ்ட் பண்றேன், நானும் கடன் வாங்குவேன்னு மாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை.
அப்போ உங்களுக்கு அந்த தேவைகள் இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு வீடு தான் சார் வாங்க போகிறேன், அது வாங்கலாமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு கார் தான் சார் வாங்க போகிறேன், என் கார் இல்லை சார்னு வாங்கலாம். தேவைக்கு அதிகமான விஷயங்களை செய்தால் மட்டுமே இந்த சனி பகவான் கொஞ்சம் தொல்லை கொடுப்பார். மற்றபடி தேவையான விஷயங்களுக்கு எப்பவுமே பிரச்சனையை கொடுக்க மாட்டார். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அம்மாவுக்கு உடல்நல பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதில் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீனராசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் உண்டு. இந்த மாதம் கண்டிப்பாக பணம் வரும். ஏதாவது பிளான் பண்ணிக்கிங்க, எங்கேயாவது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வர வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை யாராவது உங்களுக்கு பணம் தர வேண்டியிருக்கு, இந்த மாதத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பண வரவுகள் வரும். அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான பாக்கியங்கள் உண்டு. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, திருமணத்தில் பிரச்சனையாகி டைவர்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு சார், அது தீருமா சார்னு கேட்டால் இந்த மாதம் தீர்வதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. புதிய திருமணம், அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும், கல்யாணம் ஆகி ஏதாவது டைவர்ஸ்லாம் ஆகிருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான மன நிறைவாக இருக்கக்கூடிய சில சுப நிகழ்ச்சிகள், சில மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு ஆரம்பமாகக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த மார்கழி மாத பலன்கள் அமைய போகிறது.